என்ன கவலையோடு இருக்கீங்க? ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கீங்க. ஒரு புதிய நாள், ஒரு புதிய காலை. ஏன் வருத்தத்தோடு இருக்கீங்க? ஏன் கவலையோடு இருக்கீங்க? ஏன் ஒரு மன சஞ்சலத்தோட இருக்கீங்க? கடந்த மாதம், கடந்த நாட்களிலே நடந்த சில துக்கங்கள், தோல்விகள், மன வருத்தங்கள், சண்டைகள், பிரிவினைகள் உங்களுக்குள்ள ஒரு தோல்வியின் எண்ணத்தை, ஒரு பயத்தை, ஒரு பாரத்தை உங்களுடைய இருதயத்துல ஏற்படுத்தியிருக்கா? இதோ இந்த மாதமும் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆறுதலாக கொடுக்க விரும்புகிறார். சங்கீதம் 107 13வது வசனம் உங்களுடைய ஆறுதலின் வார்த்தை. செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக தேவன் தருகிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆமா, என்னைக்குமே நமக்குள்ள இருக்கிற ஒரு மனநிலை என்னன்னா, நாம சந்தோஷமா நிறைவா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே சில நேரங்களிலே, பல நேரங்களிலே நாம் எல்லாரையும் மறந்து போய்விடுவோம். சகோதரரை மறந்துடுவோம், சகோதரியை மறந்துடுவோம், தாய் தகப்பனை மறந்துடுவோம், நம்மை படைத்த தேவனையும் மறந்து போய்விடுவோம். ஆனா எந்த நேரத்துல நாம இவர்கள் எல்லாரையும் நினைவு கூறுவோம் தெரியுமா? நம்முடைய இக்கட்டில, நம்முடைய தேவைகளில. நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது நாம் சகோதரனை தேடுவோம். ஏதாவது உதவி செய்ய யாராவது இருப்பாங்களா? சகோதரியை தேடுவோம், தாயை தேடுவோம், தகப்பனை தேடுவோம், நண்பர்களை தேடுவோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்துல கடைசியா எங்க திரும்ப போவோம்? நம்மை படைத்த தேவனிடத்துல போவோம். நீங்க ஒருவேளை ஒரு தேவனை, அதாவது கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருக்கலாம், இல்ல கிறிஸ்து என்பவரை அறியாதவர்களா இருக்கலாம். எப்பேற்பட்டவரும் கடைசி நேரத்துல அவர்கள் போய் நிற்பது தன்னை படைத்த ஒரு தேவன் உண்டு, அவரிடத்துல கேட்போம்னு சொல்லி உங்க மனதுக்குள்ள புலம்பி பேசுறீங்க தெரியுமா? அதுதான் ஜெபம், அதுதான் விண்ணப்பம். அந்த கண்ணீரோட நீங்க ஏதோ ஒரு மூளையில காத்து கொண்டு இருப்பீங்க தெரியுமா? அதுதான் ஜெபம், அதுதான் விண்ணப்பம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய வார்த்தைகளை போட்டு நீண்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி. கிடையாது என் சகோதரி, கிடையாது என் சகோதரனே. தேவனிடத்துல நீ மனதுருகி அவர் செய்வார் என்ற கடைசி நம்பிக்கையில அவரிடத்துல காத்து கண்ணீரோடு வார்த்தை வெளிப்பட முடியாமல், வார்த்தையை வெளிப்படுத்த முடியாமல், ஜெபம் செய்ய தெரியாமல், கண்ணை மூடி அந்த வருத்தத்தையும், அந்த தோல்வியையும், அந்த பயத்தையும், அந்த அவமானத்தையும் நினைத்து கண்ணீர் வடிக்கிற பாத்தியா? அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். இன்னைக்கு அதிகாலையில எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்தார், ஆண்டவர் உங்களை பார்த்தார். இதோ உங்களை விசாலத்தில் வைக்க விரும்புகிறார், விசாலத்தில் வைக்க விரும்புகிறார். அந்த வசனம் மறுபடியும் மறுபடியும் வாசிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு நிறைவா இருக்கு தெரியுங்களா? அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். என் இக்கட்டிலிருந்து என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார். சொல்லுங்க ஒவ்வொருவரும் இந்த நாளில, என்னுடைய இக்கட்டுல தேவன் என்னை நீங்களாக்கி ரட்சிக்க போறார். எஸ் ஜீசஸ், ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. தொழில் முடக்கப்பட்டு இருந்தால் விசுவாசிங்க. ஒரு இக்கட்டுல இருக்கீங்க தெரியும், வாடகை கட்ட முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க, தேவன் அறிவார். ஊழியத்தை முன்னேற்ற முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க, தேவன் அறிவார். உங்களை பொய்யர் என்றும் உங்களை தவறானவர்களாகவும் சித்தரித்து இந்த சமுதாயத்துல ஒரு தவறான அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கு, உங்களுடைய குடும்பத்தை காயப்படுத்தி இருக்கு, தேவனுக்கு தெரியும். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துல வெக்கப்பட்டு விழுந்து போயிருக்கிறது தேவனுக்கு தெரியும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பா இருக்கும், நம்மை நம்பும், நம்ம மீது அன்பா இருக்கும் நீங்க நினைச்சு அநேக நேரத்துல உங்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது அந்த வழியை தாங்க முடியாமல் இருக்கிறது தேவனுக்கு தெரியும். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் என்னை தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு இரவு அவர் சொல்லியிருந்தார், நான் சில மணி நேரங்களிலே இறந்து போக போறேன், சில மணி நேரங்களிலே கடைசியாக ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு அனுப்பியிருந்தாரு. உங்களால முடிஞ்சா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நான் இல்லாமல் போனாலும் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, அந்த பிள்ளையை தேவன் வளர்க்கணும், அந்த பிள்ளைக்காக உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். அவருடைய அந்த மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. தோல்வி இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனுஷனையும் ஒரு தோல்வி அவர்களை சோர்வடைய செய்யும்.
அந்த சகோதரன் தோல்வி அடைஞ்சிருந்தாரு. திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்த ஒரு சகோதரன். அப்போ அவருக்கு சில ஒரு ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை அனுப்பும் பொழுது அவர் சிரித்து அனுப்பியிருந்தார். நான் தான் பாவியா இருக்கேனே, என் ஜபத்தை போய் எங்கிருந்து கேட்க போறார்? அவர்கிட்ட சொன்னேன், இல்ல பிரதர், நீங்க ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல முழங்கால் போடுங்க. தோல்வியா? முழங்கால் போடுங்க. ஒரு நிமிஷம் அந்த மரணம், அந்த சூசைடுன்ற அந்த எண்ணத்திலிருந்து கடந்துருங்க. ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், அதை கடந்துருங்க. தேவன் மிகப்பெரிய வாழ்க்கையை வச்சிருக்காருன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, என் ஜபத்தை எங்க இருந்து கேட்க போறார்? நான் தான் பாவியாச்சு. ஆனா ஒரு நாள் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்ணியிருந்தேன், எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு நான் ஆண்டவரை விசுவாசிக்கவும் இல்லை, ஆண்டவரை நம்பவும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையா வாழவும் கிடையாது. இப்போ நான் மறுபடியும் தோல்வி அடைஞ்சு நிக்கிறேன், வெக்கப்பட்டு நிக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல. ஆனா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கேன். நீங்க ஜெபம் பண்ண சொல்றீங்க, அன்னைக்கு செஞ்ச தேவனை விசுவாசின்னு சொல்றீங்க. நான் விசுவாசிச்சு ஜெபம் பண்ணா மட்டும் இவ்வளவு பாவியான என்ன மறுபடியும் ரட்சிப்பாரான்னு கேட்டாரு. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நீ முற்காலத்துல எவ்வளவு பாவம் செய்து இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ செய்கிற ஒரு நீதியின் நிமித்தம் உன்னை நினைவு கூர்ந்து நீதிமான் என்று அவர் உன்னை நினைப்பார் வைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நீ பல பாவங்கள் செய்திருக்கலாம், பல மேட்டுமையான காரியங்களுக்குள்ள வந்திருக்கலாம், பலரை நாசம் செய்திருக்கலாம், பகைத்திருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அவர் சொல்லுவது என்ன தெரியுமா? நீ அதை விட்டுவிடு, ஒரு நன்மை செய், தேவன் உன்னை நினைவு கூறுவார், உன்னை நீதிமான் என்று ஆசீர்வதிப்பார். இந்த நாளில உன்னுடைய ஆபத்துல தேவனை கூப்பிட்டு கொண்டிருக்கிற உனக்கு கட்டாயமாக விசாலத்துல வைக்க போறார். அங்க 11வது வசனம் பாருங்க, அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இரும்பு எவ்வளவு கனமுடையது இல்லையா, எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது இல்லையா? அப்படிப்பட்ட இரும்பை போல பாவமாமா, இரும்பை போல பிரச்சனையாமா, உடைக்கப்படவே முடியாத பிரச்சனை, உடைக்கப்படவே முடியாத அவமானம், உடைக்கப்படவே முடியாத அசிங்கம், உடைக்கப்படவே முடியாத தோல்வி. உன்னை யாராவது தோற்று போனார்கள் என்று சொன்னால் நம்பாதே. நீ உன்னை யாராவது தோற்று போனவன் என்று போனவள் என்று உன்னை சொன்னால், என் சகோதரி சகோதரி, நீ நம்பாத. உன்னை தோற்று போனவராகவும் ஜெயித்தவராகவும் அடையாளம் காண்கிறவர் ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தில், அவர் நம் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம் தேவன் மாத்திரமே, அவருடைய வார்த்தையை மாத்திரமே நம்பு. மனுஷனுடைய வார்த்தையை நம்புவதை பார்க்கிலும் தேவனுடைய பெயரிலே பற்றுதலாய் இருப்பது நலம். உன் தாய் தோற்று போனவள் என்று சொன்னாலும், தகப்பன் சொன்னாலும், சகோதரி சொன்னாலும், சகோதரன் சொன்னாலும், உன் நண்பர்கள் சொன்னாலும், நீ இந்த சமுதாயத்துல யாரால காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் நம்புவதை நிறுத்து. உன் ஆபத்தில தேவனை நோக்கி கூப்பிட. இப்பொழுது கூப்பிட்டு கொண்டு இருக்கிறியா? என் சகோதரனே, என் சகோதரி, என் ஊழியனே, என் தீர்க்கதரிசியே, என் மகளே, நீ தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறியா? இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதியிலே உனக்கு நம்பிக்கை தருகிறார். இதோ தேவன் அவர்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லும் பொழுது செய்தார் என்ற அர்த்தம், உனக்கு செய்தார் என்ற அர்த்தம். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதோ ஹல்லேலூயா என்று சொல்லி நம் தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து. ஆமேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை உனதாக்கிக்கொள். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். இதோ அப்படியே ரட்சித்தார், அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தையை உனதாக்கிக்கொள். இதோ இந்த மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையை தேவன் மேம்படுத்த விரும்புகிறார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிறார். உனக்குள் இருக்கிற விசுவாசம் இன்னதென்று உன்னை அறிய செய்ய விரும்புகிறார். இதோ அவருடைய கரங்களின் கிரியைகள் நீங்கள். என் மகளே, என் சகோதரன், என் சகோதரி, இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இதோ சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக ஆமேன் என்று சொல்ல, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கண்களை மூடி